இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை பூமிகா சாவ்லா அவங்கள பற்றி பார்ப்போம். வீடியோட எண்டிங்கில் அவங்கள பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் பூமிகா சாவ்லா. பிறந்த தேதி 21/8/1978. பிறந்த இடம் நியூ டெல்லி. பூமிகா சாவ்லா நியூ டெல்லியில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு பஞ்சாபி குடும்பம். இவங்க அப்பா ஒரு இராணுவ அதிகாரி. இவங்க அதுக்கப்புறம் தான் மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போது இவங்களோட ஸ்டார்டிங்கில் நிறைய விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் இசை வீடியோ, ஆல்பம் இது மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஜி டிவியில் ஹிப்ஹாப் ஹுரே என்ற நிகழ்ச்சியில் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு தெலுங்கு மூவியே யுவகடு. இந்த மூவியில் தான் இவங்களுக்கு சினிமா உலகமே ஒரு கதவு திறந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இதுதான் இவங்களோட ஃபஸ்ட்டு மூவி, பெஸ்ட்டு மூவின்னு கூட சொல்லலாம். இவங்களோட ஃபஸ்ட்டு தமிழ் மூவி அப்படின்னா பத்ரி தான் சொல்லணும். இந்த மூவி நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேவா? இவங்க ரொம்ப சாந்தமாக அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இந்த மூவியில் இவங்க 25 தெலுங்கு படமும் 9 ஹிந்தி படமும் நடிச்சிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் இவங்க நடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா ஜில்லுன்னு ஒரு காதல். இந்த படத்தில் ஒரு சாங்கில் முன்பே வா, இந்த சாங் மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் இந்த சாங்க்கு ரிமைனிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சாங் ரொம்ப ஹிட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த மூவி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னு கூட சொல்லலாம். நம்ம தல தோனி சாரோட கதாபாத்திரத்தை வச்சு தான் இந்த படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவுக்கு அக்காவாக நடிச்சிருப்பாங்க. இந்த மூவி நம்மளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச மூவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளோட தல தோனி சாரோட கதாபாத்திரம்னா யாருக்கு பிடிக்காமல் இருக்கும், ரொம்ப பிடிக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்க இந்த மூவி நடிக்கவே இல்லை. எந்த மூவியுமே நடிக்கவே இல்லை. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எம்எஸ் தோனி சாரோட கதாபாத்திரம் மையமாக வச்சு அக்காவாக நடிச்சிருக்காங்க. இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பையன் கூட இருக்காங்க. இவங்களை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க.